மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நம்ம குக்கிங் வீடியோ தான் மக்களே பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு பிரியாணி செய்ய போகிறோம். போய் பார்க்கலாமா? நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். எண்ணெய் இங்கே சூடாகிட்டுருக்கு. நம்ம ஸ்பைசஸ்லாம் போட்டுடலாம். ஸ்பைசஸ்லாம் போட்டாச்சு மக்களே. இப்போ நம்ம வந்து ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு மக்களே. இதுக்கப்புறமா வந்து நம்ம இது கொஞ்சம் நல்லா ப்ரௌனிஷ் கலராக ஆகட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம தக்காளி போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம புதினா போட்டிருக்கோம். அது ரெண்டுமே சேர்ந்து கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் மக்கள். கொஞ்சம் நேரம் நம்ம டொமேட்டோ ஆட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து நம்ம பார்க்கலாம் என்ன பண்ணலான்னு. அது கொஞ்சம் நேரம் வேகட்டும். நல்லா அந்த தக்காளிலாம் கொஞ்சம் நல்லா குலைவாக ஆகணும் மக்களே. அப்போ தான் டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம சேர்த்தாச்சு. இப்போது இது நல்லா கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்டவ் வந்து கொஞ்சம் ஃப்ளேம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுக்கோங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுனால கொஞ்சம் தீயத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்குள்ளே நம்ம இங்கே வந்து தயிர் பச்சடி செஞ்சாச்சு. இது கொஞ்சம் நல்லா அந்த பச்சை வாசனை போட்ட மக்களே. அதுக்கப்புறமா பார்ப்போம். பச்சை வாசனைலாம் இப்போ போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேர்டும் லெமனும் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து பிரியாணி மசாலா ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஆச்சியோட இந்த பிரியாணி மசாலா தான் யூஸ் பண்ணுவேன். இந்த ஃபுல் பேக்கெட் போட்டுடலாம். ஒரு ஃபுல் பேக்கெட் போட்டுடலாம். அப்புறம் கரம் மசாலா போட்டுடலாம் மக்களே கொஞ்சோண்டு. போதும் நினைக்கிறேன், போதும். அப்புறம் வந்து சில்லி பவுடர் கொஞ்சம் போட்டுக்கலாம் மக்களே, கலருக்காக தான். ஓகே, இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மசாலாவோட பச்சை வாசனைலாம் கொஞ்சம் போட்டோம். அதுக்கப்புறம் நம்ம சிக்கன் போட்டுடலாம். சிக்கன் ஆட் பண்ணியாச்சு. இப்போ சிக்கன்லேருந்தே கொஞ்சம் தண்ணி விட ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து நம்ம தண்ணி போட்டுக்கலாம். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நான் வந்து எப்போவுமே வந்து பாஸ்மதி ரைஸ்க்கு வந்து நான் வந்து ஒரு கப் ரைஸுக்கு வந்து 1.5 கப் தண்ணி ஊற்றுவேன். அது மாதிரி அளந்து ஊற்றியாச்சு. தண்ணி கொதிச்சிச்சுன்னா நம்ம வந்து ரைஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். பிரியாணி ஆல்மோஸ்ட் ஓவர் ஆகும் போது இதில் ஒரே ஒரு விசில் மட்டும் வச்சு எடுத்துக்கலாம் மக்களே. இப்போ நம்ம கொஞ்சம் வெளில போகிற வேலை இருக்குது. நம்ம போயிட்டு பார்த்துட்டு வரலாம். நாங்கள் அப்படியே கண்டினியூ பண்ணாங்க. ஹாய் மக்களே, நம்ம இப்போ சாரீ வாங்கிறதுக்கு வந்திருக்கோம். வாங்க போய் பார்க்கலாம். சாரீ வாங்கிட்டோம், ஜுவல்ஸ் வாங்கியாச்சு, எல்லாமே வாங்கியாச்சு மக்களே. நம்ம வீட்டுக்கும் வந்தாச்சு. ஸோ இதெல்லாம் இந்த வீடியோ முடிஞ்சு விட்டது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். பாய்.